வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அத்தியாயம் 23. இந்திரன் கர்ப்பபங்கம். அக்னீத்திரனுக்கு பிறகு அவன் குமாரர்கள் 9 பேர்களும் மேருவினுடைய புத்திரர்களான மேருதேவி, அவ்ரதி, உக்ரதமிஷ்டை, லதை, ரம்யை, சாந்தியை, நாரி, பத்திரை தேவி ஆகிய 9 பேரையும் மனம் புரிந்து கொண்டார்கள். தந்தைக்கு பிறகு அரசனாகிய நாபி சத்புருத்திரர்களை அடைய விரும்பியவனாய் தன் பத்தினி மேரு தேவியுடன் பகவானான யக்ஞ புருஷனை தியானித்து யாகங்கள் செய்தான். அதனால் சந்தோஷமடைந்த நாராயணனும் சங்கு சக்கர கதாரியாய் மார்பிலே கௌஸ்துபம் முதலானவை தவழ அரசனுக்கு திவ்ய தரிசனம் கொடுத்தார். அவரை கண்ட ரித்விக்குகள் பலவாறு ஸ்தோத்திரங்கள் செய்து கொண்டிருந்தனர். சத் புத்திரனை கோரி நியமம் வலுவாது பக்தி சிரத்தையுடன் யாகம் செய்யும் அரசனுக்கு அனுகிரகம் செய்யுமாறு வேண்டினார். பகவானும் அவர்கள் வார்த்தைகளால் சந்தோஷம் அடைந்தவராய், மகரிஷிகளே, உங்கள் பிரார்த்தனை வீண் போகாது, லோக சேமத்துக்காக நீங்கள் கோரியது அவசியம் நிறைவேறும் என்று அனுகிரகித்து மறைந்தார். அவ்வாறே பகவான் மேரு தேவியிடம் புத்திரனாக அவதரித்தார். நாபி அளவற்ற சந்தோஷம் அடைந்தவனாய் குமாரனுக்கு ரிஷபம் என பெயரிட்டு சீரும் சிறப்போடு வளர்த்து வந்தான். ஒரு சமயம் இந்திரன் பூலோகத்தில் பெரும் புகழோடு ஆட்சி புரிந்து வரும் நாபியின் மீது பொறாமை கொண்டு அவன் கீர்த்திக்கு களங்கம் ஏற்படுத்த மழை பெய்யாது செய்து விட்டான். மழையில்லாத பயிர்கள் பச்சைகளுடன் குடி மக்களும் சொல்லொன்னா அவதியுற்றனர். அதை கண்ட பகவானாகிய ரிஷபன் தம்முடைய யோக சக்தியினாலே கமண்டலத்தில் இருந்து நீரை மழையாக வருஷித்தக செய்தார். நாட்டின் கஷ்டமும் தீர்ந்தது. இந்திரனும் மனமாறி தன் தவறுக்கு வருந்தி பரிகாரமாக தன் குமாரத்தி ஜெயந்தியை ரிஷபனாகிய பகவானுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அந்திம காலத்தை நெருங்கியதும் நாபி குமாரனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வித்து பத்தினியோடு பத்திரிகா சிரமத்துக்காக சென்றான். ரிஷபனுக்கு 100 குமாரர்கள் பிறந்தனர். மூத்த குமாரனுக்கு பரதன் என்று பெயர். குசாவரதன், இலாவிரதன், விரமாவிரதன், ஆதியாவிரதன், மல்யகேது, பத்ரியசேயனன், இந்திரஸ்பிரகு, விதர்ப்பன், சிகட்டன் ஆகிய 9 பேர்களும் பரதனோடு சிரேஷ்டர்களாக விளங்கினார்கள். கவி, அரி, அத்ரிஷன், பிரபுபுத்தன், பிப்பிலாதன், ஆவிரபுத்திரன், திமிரிடன சம்சன், மகாகாசன் ஆகிய 9 பேர்களும் பாகவதர்களாக விளங்கினார்கள். புத்திரர்களோடும் சாஸ்திர விற்பனர்களோடும் கூடியவராய் ரிஷபன் மக்களை தர்ம மார்க்கத்தில் ரட்சித்து வந்தான். சாஸ்திரங்களில் கூறியதுபடி 100 யாகங்களை சிறப்பாக செய்து முடித்தார். ஒரு சமயம் ரிஷபன் பூலோகம் முழுவதையும் சஞ்சாரம் செய்து கொண்டு பிரமாவர்த்தம் என்னும் கஷேத்திரத்தை அடைந்தார். அங்கே முனி சிரேஷ்டர்கள் நிறைய சபையிலே தன் குமாரர்களுக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசம் செய்தனர். குமாரர்களே, நம்முடைய தேகம் இவ்வாறு வெறும் இச்சையாக மட்டுமே தோற்றுவிக்கப்படவில்லை. பிராணிகளுடைய தேகம் வம்ச விருத்தியாக தோற்றுவிக்கப்பட்டது போல் மானிட தேகம் உண்டாக்கப்படவில்லை. மோட்சத்தை அடைவதற்கு சாதகமான யாகம் முதலான கர்மாக்களை செய்து பகவானை மனத்தினாலேயே தியானித்து அவர் அருளை பெறவே தேகத்தை நாம் பெற்றுள்ளோம். அற்ப சுகங்களில் உடலை ஈடுபடுத்தி அழிவுக்கு பாத்திரமாக்க வேண்டாம். நிற்பலனான பகவானிடத்தில் பக்தி கொண்டு அகங்காரத்தை ஒழித்த பக்தி யோகத்தை மேற்கொள்ளவும் என்று பலவாறாக பக்தி மார்க்கத்தை எடுத்து கூறினான். பின்னர் பரதனிடம் ராஜ்யத்தை ஒப்புவித்து அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு புறப்பட்டார். துக்கம் மகிழ்ச்சி என்றும் பேதமில்லாதது, உஷ்ணம் குளிர் என்ற பாகுபாடு பாராது ஜடம் போல திரிந்தார். மனம் போனபடி திரிந்து வந்த ரிஷபன் யோக சக்தியால் சரீரத்தை தியாகம் செய்து மோட்சத்தை அடைந்தார். யோக மாயையால் அந்த தேகம் குயவன் சக்கரம் போல காட்டிலே திரிந்து கொண்டிருக்கும் போது மூங்கில்களில் ஒன்றோடொன்று உராய்ந்ததால் ஏற்பட்ட தீயிலே சிக்கி பஸ்மமாயிற்று. தந்தைக்கு பிறகு பரதன் அரசனானான். விஸ்வரூபருடைய பெண்ணான பஞ்சசேனி என்பவளை மணந்தான். அவளிடம் அவனுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தனர். சுமதி, ராட்சச பிறந்து, சுதரிசன், ஆவரணன், தூம்பிரகேது போன்று அழைக்கப்பட்டனர் அக்குமாரர்கள். தந்தை பாட்டனார் ஆகியோரை போன்று பரதன் சீரும் சிறப்புடன் மக்களின் நன்மையை குறியாக கொண்டு ஆண்டு வந்தான். அநேக யாகங்களை செய்து பகவானிடம் இடையறாது பக்தி கொண்டான். அவன் பெயரால் பாரத வருஷம் என்று விளங்கலாயிற்று. பின்னர் பரதன் ராஜ்யத்தை தன் குமாரர்களுக்கு பரிந்துரைத்துவிட்டு பகவத் தியானத்தை உத்தேசித்து உலகருடைய ஆசிரமமான ஹரிகேஷதிரத்தை அடைந்தான். அங்கே கண்டகி நதியில் நீராடி புனித உள்ளத்தோடு பகவானை தியானித்து வந்தான். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவேற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.